கரூர்ல 41 பேர் இறந்தாங்க. அந்த இறந்தவங்களுக்கு விஜயண்ணா நிவாரணம் 20 லட்சம் கொடுத்தா அதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கானுங்க இந்த மானங்கிட்ட குரங்குங்க. ஒரு குரங்கு மட்டும் இல்ல கைஸ், ஒவ்வொரு குரங்கும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் அந்த வீடியோ போட்டு காட்டுறேன் பாருங்களேன். ஸ்பீடுக்குலாம் உங்க விஜய் யாருன்னு தெரியுமா? தெரியாது. இல்ல தெரியும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுதான் தெரியல. எனக்கு தெரியல. உங்க ஆளு நான் அவ்வளவு பேர் டேய் தமிழ்நாட்டு பார்டர் தாண்டா தெரியுமான்னு தெரியாது உங்க ஆளு. This is the Leo trailer. This the goddamn Avengers. I think Chad is the Indian John Wick. I think Chad is the Indian John Wick. என்ன சொன்ன? ஐஷோ ஸ்பீடுக்குலாம் உங்க விஜய் யாருன்னு தெரியுமா? தெரியாது. தேவடியா புள்ள அப்படியே ஒரு விஷயத்த நீங்க பேச வரீங்கன்னா என்ன ஏது இதெல்லாம் வந்து நடந்திருக்கா இல்லையா, இதெல்லாம் நம்ம பேசலாமா பேசக்கூடாதான்னு தெரிஞ்சுட்டு வந்து நம்ம பேசணும். ஒன்றும் தெரியாத மண்ணு மாதிரி வந்து ஏதோ ஒன்று எடுத்து பேசணும்னு பேசக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பீடுக்கு வந்து தளபதி வந்து என்னது லியோ மூவி ட்ரைலர் வந்து ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு. இப்போ இதை பார்த்தோன்னே அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க ஒன்றுமே புரியல. விஜய் அண்ணாவை பற்றி தெரியாதா? முதல்ல விஜய் அண்ணாவை பற்றி பேசுனாதான் உன்னையே 4 பேருக்கு தெரியுது. நீ இவரை பற்றி பேசுற கணக்கில் புலி. நீ படி, ஏன் படிக்காம இருக்க, வை நாட், நீ படிக்கலாம், இதுக்கு மேலேயும் நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ 1831 எப்போ 1831 எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வழங்க போறோம் தெரியுமா? இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 63,124,000 பேருக்கு 63,124,000 பேருக்கு. இது கூட பரவாயில்லைங்க. இவங்க இன்னொரு வீடியோ பேசியிருப்பாங்க, அது கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா என்னை விட நீங்கள் மேபி இங்கே சிலர் எல்டராக இருப்பீங்க, சிலர் யங்கராக இருப்பீங்க. பட் எனக்கு உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு ஐ எம் நாட் தட் எல்டர்லி பர்சன். பட் ஸ்டில் இது நான் கடந்து வந்த பாதைகள்லேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ரசிகன் அப்படிங்கிறது வேற, தொண்டன் அப்படிங்கிறது வேற, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு அட்வைஸ். 1831 வேற, நீங்க என்ன சொன்னீங்க 1831, அது வேற, அது தப்பு, இதுதான் கரெக்ட். சிங்கர்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களோட நாலேஜ் வந்து போகுன்றது எனக்கு தெரியல. ஸோ இப்படி ஒரு பிளேஸ்ல வந்து தப்பா வந்து சொல்றாங்க, நம்பர்ஸை தப்பா சொல்றாங்க. ஸோ வந்து திராவிடம்னா என்னன்னு தெரியலன்றாங்க, அரசியலை பற்றி ஆனால் நாட்டம் இருக்குன்றாங்க, குழந்தைங்களுக்கு போய் ஹெல்மெட் போட்டு விடுறாங்க. எனக்கு புரியல, இது என்ன க்ரைட்டீரியாவில் வரும்னு எனக்கு தெரியல. கூட பரவாயில்ல, அவங்களாவது வந்து அவங்க கட்சியை பற்றி தான் பெனாத்திட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தர் வந்து கட்சியிலேயே மாற்றி பெனாத்திட்டு இருக்காரு, அதை கொஞ்சம் பாருங்க. எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பெருங்கனவோடு நிற்கிற இந்த பிள்ளைகள், எளிய மக்கள், உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்த உதயசூரியனுக்கு வாக்களிகள். ஐயோ, நாம் தமிழர் கட்சி தலைவரே இப்படி இருந்தா அந்த கட்சி எந்த லட்சணத்துல இருக்கும்னு எனக்கே ஒண்ணும் புரியல. என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடத்துல போய் சிக்கி சத்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்க நீ சாக வேண்டிய ஆள் தான். இப்ப போய் பேசின கூட்டத்தில் நீங்க சொல்றீங்களே நீ சாக வேண்டிய ஆள் தான், செத்து ஒலிங்கிறாரு. இது ஒரு தலைவன் யாராவது பேசுறேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. பாவங்க அந்த ஜன, அதாவது ஒரு மனசாட்சி இல்லையா? 10 குழந்தைகள் செத்து இருக்கிறதே, அவர்களும் சாக வேண்டியவர்களா? ஒரு தலைவன் 1.5 வயசு குழந்தை செத்து, 1.5 வயசு குழந்தை, அவங்க சாக வேண்டிய? உனக்கு ஓட்டு போடல, உன்னை தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை, உன்னை கூட்டணியில் அழைக்கவில்லை என்பதற்காக மக்களை பார்த்து சாகுன்னு சொல்றீங்களே, அப்பதான் நமக்கு கோவம் வருது. நீங்க அரசியல் மட்டும் இல்ல, இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்ட ஆள் நமக்கு கோவம். என்ன மாதிரியான மைண்ட் செட்டுன்னு தெரியல. ஸோ இறந்ததுக்கு அப்புறமேட்டு நல்ல விதமாக பேசினாரு, விஜய்க்கு சப்போர்ட்டிவாக இருந்தார். அதுக்கப்புறமேட்டு விஜய் அடித்தார். அதுக்கப்புறம் இப்போ இறந்து போனவங்களை பற்றி பேசி அடிக்கிறாரு. இவரெல்லாம் வந்து என்ன மாதிரி ஜென்மோனே எனக்கு தெரியல. வேர்ல்டுலே பெரிய விளாக் சேனல் வந்து ஸ்பீடு அவர்கிட்ட. அப்படியா? வேர்ல்ட்லேயே வந்து பெரிய விளாக் சேனல் ஸ்பீடா? அப்படியா? மிஸ்டர் பீஸ்ட் அப்போ யார் சார்? பதிவு பண்ணிருக்காங்க விஜய, அவர் தேடி பிடிக்கணும்ட்டு. இல்ல வைத்தியக்கார இதுன்னு சொல்றதுக்கு பதிலா வாட் தி ஃபக்ன்னு இருக்கான். விஷயத்தை நம்ம பேச போறோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டு வந்துட்டு பேசணும். உங்க இஷ்ட இதுக்கு கோவத்துக்கு, உங்க இஷ்ட இதுக்கு நாலேஜுக்கு, உங்க நாலேஜ் உங்க மண்டைக்குள்ள இருக்கிற அறிவுக்கு மட்டும் பேசக்கூடாது. ஸோ சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த இன்டர்வியூ பார்ப்பாங்க. ஸோ நம்ம பேசுறது கரெக்டாக தான் போகணும். ஸோ நம்ம கரெக்டாக தான் பேசணும் அப்படின்னு ஒரு நாலேஜ் வேணும். சும்மா வந்து ஏதோ
எனக்கு பேச தெரியும், நான் பேசுவேன், பேசுகிற கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க, நான் பேசுவேன் அப்படின்னு இல்லாமல் ஸோ கொஞ்சம் நாலேஜபிளாக பேசணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். குடும்பத்துக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இப்படி எல்லாம் விஜய பாராட்டி பேசுங்க, 20 லட்ச ரூபா வாங்கினோட உன் செத்து போன குழந்தைய தூக்கி எரிஞ்சிரு, விஜயனா முதலமைச்சர் ஆகணும், விஜயனா வரணும், விஜயனா நம்பிக்கையோட இருக்கணும் பேசணும் சொல்லி வச்சு என் தம்பி சத்தாலும் நானும் சாக தயார், விஜய்க்காக நான் சாக தயார் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா 20 லட்சம் ரூபாய் அந்த அளவுக்கு வேலை. இல்ல எனக்கு புரியல எப்படி இந்த மாதிரி பர்சன்லாம் பேச முடியுதுன்னு தெரியல. இப்போ கரூர் இஷ்யூவை பத்தி எல்லாரும் அரசியல் பண்ணீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது சரியா. ஸோ இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் நான் சொல்றேன். கரூர்ல வந்து இறந்து போனது ஒரு விபத்து சரியா. அதை விஜய் நீங்க ஃபுல்லாவே ப்ளேம் பண்ணீங்க சரியா. இது மட்டும் இல்லாம எப்படி சொல்றது, ஒருத்தர் அதுக்கு பொறுப்பே இல்லாம பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நம்ம பிரச்சாரத்தில் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற அந்த கில் ஃபீலில் ஒரு விஷயத்த பண்ணுறத வந்து அதை வந்து அரசியலாக மாற்றுறீங்க. நிவாரணம் கொடுத்ததை வந்து அரசியலாக மாற்றுற கேவலமான குரங்க உங்களை நான் என்ன பண்ணுறது, எனக்கு என்ன வார்த்தையில் திட்டுறதுன்னு தெரியல. அதனால நான் குரங்கன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஒரு இதில் கூடவாட அரசியல் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காசுக்காக நம்ம குடும்பத்தில் யார் வேணாலும் கொலை பண்ணிட்டு நம்ம காசு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆள் பேசுகிறாரு. ஸோ இப்போ இவர் குடும்பத்தில் அந்த மாதிரி இறந்துட்டு இந்த மாதிரி காசுக்காக தான் நீங்கள் இது பண்ணுறீங்க, வேற எவனாவது வீடியோ போட்டால் அப்போ தெரியுமா அந்த ரியல் ஃபீலிங், அப்போ தெரியுமா உங்களுக்கு, உறுத்துமா? அப்போ தான் தம்பி உயிரோட இருந்தப்ப அந்த அண்ணனுக்கு என்ன அடிச்சு உருண்டு இருந்திருப்பாங்க போல. தம்பி மேல பின்னாடி இருக்கிற சில்வர் பட்டனாலே அடிக்கணும். கிடைச்சிருக்கா சாமி செட்டில் பிள்ளைங்க படத்துக்கு கீழே தவறாக எழுதியிருக்கிறாங்க. இத மத்திய கவர்மெண்ட் மாநில கவர்மெண்ட் கண்காணிச்சு இது ஒரு முடிவு. இது மாதிரி ஆளுங்க என் குடும்பத்தை பேசி என்னையும் என் குடும்பத்தையும் கூட சாவடிக்க வருவாங்க. அதனால இது வந்து இந்த மேல எந்த ஒரு இது இருக்கக்கூடாது. அந்த யார் போட்டாங்களோ அவளை கண்டிச்சு அதை வெளியே நீக்கணும். டிவிகே விஜய் நெக்ஸ்ட் రాడ్లో హాకీ స్టిక్కులో రాళ్ళ ஒட்டி చేతులు இந்த மாதிரி மட்டும் நம்ம அண்ணன் பேசினாருன்னு வெச்சுக்கோங்க நெக்ஸ்ட் மீட்ல அவ்வளவுதான் ரூம்லயே உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்க வேண்டியதான். ఛాలెంజ్ ఇస్తున్నారు కోడకల్లారా రండి అందరూ బయటికి కోడకల్లారా இதே லெவல் கான்ஃபிடென்ஸ்ல நம்ம அண்ணன் பேசுறத பார்க்க தான் போறோம். ஸோ வந்து பிரச்சாரம் நடக்க தான் போகுது, இதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், அவரை வந்து ஒடுக்கிட்டோம் முறிச்சிட்டோம் அப்படின்னு பேசுறத ஓரமா நிறுத்திட்டு நெக்ஸ்ட் பிரச்சாரத்துல நீங்க என்னென்னலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒன்னொன்னா லிஸ்ட் போட்டு பேப்பர் போட்டு படிச்சு சொல்லுவாரு, உட்காந்து நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க என்ன தப்பு பண்ணீங்க நீங்களே மறந்து போயிடுவீங்களே, அதை ரிமைண்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. பிஜிஎம்மோட அந்த முகத்தை பார்க்கும்போதே கூஸ்பம்ஸ் ஆகுது गाइस. he will create a huge benchmark. அவர் வந்து ஒரு கட்டாயமா ஒரு அழுத்தமான படத்தை பதிப்பார். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் வந்து முதல் தேர்தலை சந்தித்த விஜயகாந்தை முந்திவிட்டார். அதுல குழப்பம் இல்ல, இன்னைக்கு தேதிக்கு நாம் அதுலயும் குழப்பம். அடுத்து எவ்வளவு தூரம் போறது அப்படிங்கிறது கால சூழலை பொறுத்து. நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், போங்க, நான் வந்து போங்க, மக்களை சந்திங்க, ரோட்ல சாக்கடை பிரச்சனையா போய் பாருங்க, மேல லைட் எரியலையா பாருங்க. இப்ப கேள்வி கேளுங்க, இப்ப வேற மழை சீசன், அங்கங்க தண்ணி தேங்கி நிக்குதா, போய் கார்பரேஷனை கூப்பிடுங்க, வேலையை பாருங்க, கட்சி துண்டை போட்டுக்கோங்க, வாயா இதை கிளீன் பண்ணியா, அதை கிளீன் பண்ணியா, இது சரி பண்ணியான்னு சொல்லுங்க. கட்சி நடத்துறது எனக்கு என்னன்னா, இதெல்லாம் நாங்க பண்ணிட்டோம்னா அப்புறம் உங்க சிஎம் சாரும் துணை முதல்வர் சிஎம்மும் என்ன பண்ணுவாரு, சும்மா உட்காந்துட்டு என்னது ரீபோஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் 4000 கோடி என்ன ஆச்சு, இந்த மாதிரி தண்ணி நிற்க கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது மழை டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சு அந்த 4000 கோடி என்ன பண்ணாங்க. இது எப்படி இவர் சொல்லலாம்? அப்ப அந்த பதவியை அவங்க கொடுத்துருவாங்களா? அப்ப பதவியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு சைன் போட்டு கிளம்பி போக சொல்லுங்க. நடுவில் வந்து கருப்பு சட்டை போட்டு இந்த ரோஸ்டர் பெருசோட உட்காந்து ரோஸ்ட் பண்ண சொல்லுங்க. அதுக்கு தான் லைக்கு. வேற என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே பண்ணல. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த மாதிரி துணை முதலமைச்சர் வந்து ஃபோன் பேசிட்டு இருக்காரு, இந்த மாதிரி உங்க இடத்துல தண்ணி இருக்கா, எங்க இந்த இடத்துல எல்லாம் மழை பெஞ்சு தண்ணி இல்லைங்க அப்படின்றாங்க. எந்த இடத்துல தண்ணி இருக்கோ அந்த இடத்துல பாக்குறத விட்டு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு இடத்துலயும் சாக்கடை தண்ணி நிக்குது, அது கிளியர் பண்ண முடியல. இல்ல இவனுக்கு என்ன மென்டல்ஸா இல்ல மண்டையில ஏதாவது இருக்குதா? இதெல்லாம் நாங்க டிவிகே மெம்பர்ஸ் பண்ணிட்டா அப்ப டிஎம்கே வந்து என்ன பண்ணுவாங்க? சும்மா உட்காந்து அதிகாரத்துல போய் உட்காந்துட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன், சும்மா உட்காருதா வேலையா?
இவனை என்ன மென்டல் மாதிரி பேசுறானுங்க. அரசியல் நான் பாராட்டுறேங்க. உன் பாராட்டு யாருக்கு வேணும்? கட்சிக்காரன் நிக்கல, நாங்க நின்னு வேலை செய்யறோம்னு சொல்லுங்க. அதை ரீல்ஸ் வந்து எடுத்து போட்டு ட்ரெண்டிங் ஆகணும்னு நினைக்காதீங்க. வேலையை செய்யணும், கிளீன் பண்ணி கொடுக்கணும். அதை விட்டுட்டு எந்த போஸ்ட் எடுக்கலாம், எதை எடிட் பண்ணலாம், எதை கட் பண்ணலாம், எதை ஒட்டலாம், எவன் மேல அவதூறு பண்ணுங்க. இப்படிதான் பேசுறதுக்கு லாய்க்கி. அன்னைக்கு ஒருத்தர் வந்து கேர்லியார்ல வந்து சிங்கிள் மேனா வந்து நின்று அவர்கிட்ட பேச முடியல, பயந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவனுங்க. இவனுங்கெல்லாம் வந்து என்னத்த சொல்றதுன்னு சீரியஸா தெரியல. நல்லா வருது, கெட்ட கெட்ட வார்த்தையா வருது, பேசக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன் நான். இதெல்லாம் எங்க வேலையாடா? யாரு முதல்ல பதவியில இருக்காங்க, அவங்க கிட்ட போய் பேச வேண்டியதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, வர்ச்சுவல் வாரிஸ் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க லூசு பசங்க. பணங்கள் கைஸ் சீரியஸா ரொம்ப கெட்ட வார்த்தையில ஏதாவது திட்டிருக்கணும் பயமா இருக்கு கைஸ். இந்த பர்சனை ரொம்ப நம்மள வந்து சீன்றாங்க. இது சரி கிடையாது. வீட்டுல வந்து ஆட்டிக்கிட்டு கொடுத்தாரு. அதாவது காது மட்டும் பெருசா வச்சிருந்தா போதாது, செவுட்டு மிஷினை வாங்கி மாட்டணும். அப்பதான் ஆப்போசிட்ல என்ன பேசுறாங்கன்றது வந்து கிளியரா விழும். ஸோ இந்த மாதிரி வெளியே யார்கிட்டயாவது போய் பேசுனீங்கன்னா செருப்படி தான் விழும். ஸோ இதை வந்து போயிட்டு வேற எங்கேயுமே பேச முடியாது, ஒரு பெரிய இடத்துல பேச முடியாது, இந்த மாதிரி ஆபாசமா யாரும் பேச முடியாது. ஒரு கட்சியில நீங்க இருக்கீங்க, ஆபாசமா பேசுறதா உங்க கட்சி கொள்கையா? இது ஒரு கட்சியானே எனக்கு முதல்ல தெரியல. இது ஒரு கட்சி கிடையாது, இது ஏதோ ஒரு டிராமா கம்பெனி, அவ்வளவுதான். அந்த கம்பெனில வந்து ஒரு எம்ப்ளாயா இங்க வந்து பேட் வேர்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன் இப்படி இவ்ளோ? இல்ல நான் சாதாரண ஆளு, விஜய் சாதாரண ஆளா? புடிங்கியா பெரிய புடிங்கியான்னு கேக்குறேன். என்ன பெரிய தனிநபரை தாக்கி ஒரு புடுங்கியா அப்படின்னு கேட்ப நீ? எப்படி நீ கேட்ப? தனிநபரை தாக்கி நீ எப்படி கேட்ப? மென்டலா நீ? லூசா நீ? ஒரு இன்டர்வியூல எப்படி பேசணும்னு ஒரு அறிவு இல்லை, நீ இஷ்டத்துக்கே ஏதோ ஒன்று பேசிட்டு கிடக்குற. உன்னெல்லாம் யார் இன்டர்வியூ எடுக்கிறா? நீ எதுக்கு வர? நீ எதுக்கு பேசுற? ஏதோ இது எடுக்கிறவனும் 200 ரூபாய் கேஸு, இவன் பேசுறவனும் அதுவும் ஒரு 200 ரூபாய் கேஸு. ஆனா நாங்க வந்து நாம ஆபாச கட்சின்றானுங்க. ஒன்றும் புரியல. கட்சியில இருக்கிறவனுங்களா ஆபாசமா பேசுறானுங்க, கடைசியில எதிர்கட்சியில இருந்தே வாங்கி குடிக்கிறானுங்க. ஒன்றும் புரியல. தண்ணியே சொன்னேன். ஸோ ஹோப்ஃபுல்லி என் வீடியோ பார்த்து ஒரு சில கிளாரிஃபிகேஷன்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு மனசில் அவ்வளோ ஆதங்கம், இவனுங்கெல்லாம் பேசுகிறத பார்த்தாலே எனக்கு அவ்வளோ காண்டாகுது. எப்படி தான் வந்து பொறுத்துட்டு வர்ச்சுவல் வாரிஸ்லாம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் பார்க்குறேன். பாய்.